டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆளே வந்து இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டார். இவர் ஆரம்பத்தில் வீடியோ போட ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இவரோட ரீல்ஸ்லாம் வந்து பார்த்து ரியாக்ஷன் வீடியோலாம் வந்து போட்டிருந்தேன். ஒரு மனுஷன் டாக்டராக இருக்கிறாரு, அந்த பக்கமும் தன்னுடைய வேலையை வந்து பார்க்குறாரு, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இந்த பக்கமும் தன்னுடைய என்ன சொல்கிறது தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நான் புகழ்ந்து வாரி வாரி தள்ளியிருந்தேன். ஸோ ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டான ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய ரீல்ஸை எடுத்து நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னு வந்து அவரை பாராட்டணும், எதற்காக வந்து பாராட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து தன்னுடைய ஆர்வத்தை வந்து காட்டுறாரு, ஒரு நல்ல ஒரு ஆளாக தெரிகிறாரு. ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவர் இதை பிடிச்சி வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போனார்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் இப்போ ரீசண்டாக இவருடைய அந்த இன்டர்வியூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கே பெரிய ஒரு பேக் ஃபயர் வந்து உண்டாயிருக்கு. ஏன்டா இந்த மனுஷன் நல்லா தானடா இருந்தார், ஏன்டா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கே வந்து கேட்க தோணுது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் நம்ம ஐயா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார். சூரியோடைய மாமன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி இவர்கள் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க போல் ப்ரெஸ்ஸில். ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல சூரிக்கும் எனக்கும் வந்து ஈக்குவலாக சூரி வந்து அவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வராருன்னா அவர் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து எஃபோர்ட் போடல, நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து நிறைய திறமை இருக்குது, சூரியை விட நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து போட்டு விட்டார். அங்கேயே வந்து தலையை வந்து ஒழிஞ்சார். அதுக்கப்புறமா போன வாரத்தில் வந்து இன்டர்வியூ ப்ரைவேட் சேனலில் ஒரு மூவி ரிவ்யூ சேனல் தான், அவங்க வந்து ரிவ்யூ மாதிரி இவர்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டே வந்து வாங்கி விட்டார். ஆங்கர் என்னென்ன கேட்டு விட்டார் அப்படின்னா, சூரியை விட நீ வந்து பெரிய நடிகனா, நீ இந்த மாதிரி பண்ணுற, பைத்தியம் மாதிரி பண்ணுற, மென்டல் மாதிரி பண்ணுற, நீ யாருன்னா வந்து கேட்டாங்க அப்படின்னா தர்பூசணி பழத்தை கையில் தூக்கி வச்சு நீ இப்படி நான் ஆடுறது, சிவாஜி மாதிரி பண்ணுறன்றது, இதெல்லாம் வந்து என்ன நீ பண்ணுறது என்ன பைத்தியக்காரத்தனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கி விட்டார். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு சாந்தனு பற்றி ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு போல், அதை வந்து நான் பார்க்கல. பட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு சில கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருந்தது. இப்போ கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுடைய இன்னொரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் ஆச்சு, ட்ரெய்லர் டீசரோட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு சீனை வச்சுருந்தார். சேம் அந்த வாட்டர்மெலன் சீனை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து கஜினி படத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த சீன் எடுத்து தான் இவர் வந்து ட்ரெண்ட் பண்ணார், இவர் வந்து அதன் மூலிமா ஃபேமஸ் ஆனார். அதை மீண்டும் வந்து சூர்யா அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சூர்யா அவர்கள் ட்ரெண்டுக்காக நான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்றதுனால இதை வந்து எடுத்து மீண்டும் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து போட்டார். ஸோ அந்த இடத்துல தான் வினைகளை அவரே வந்து தேடி வாயில் போட்டுக்கினார் அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவருக்கே தெரியும் நம்ம பண்ணுறது பைத்தியக்காரத்தனம் தான், நம்ம வந்து கொஞ்சம் வந்து இது மாதிரி தான் பண்ணுறோம், வெகுளித்தனமாக பண்ணுறோம், கோமாளித்தனமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே நல்லா தெரியும். ஸோ அவருக்கு அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுமே அதை வெளிப்படையாக வந்து சொல்கிறதில்ல. மீடியாஸ்கிட்டையும் சரி, இல்லை வந்து யாராவது ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன், நான் இப்படி தான்ப்பா பண்ணுறேன், ட்ரெண்ட் ஆகிட்டேன், ஸோ இதை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம், நான் பண்ணுறது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலுமே இதன் மூலயமா எனக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பேர் இருக்குது, நான் வந்து மக்களுக்கு ரீச் ஆகிட்டேன், இந்த கோமாளித்தனத்தையும் ரசிக்கிறாங்க, மக்கள் வந்து ரசித்து சிரிக்கிறாங்க, நான் வந்து பண்ணுறது கோமாளித்தனம் தான், நான் பண்ணுறது காமெடிக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போகலாம். காற்று கருப்பு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்ணுவான் தெரியுமா, அவன் பண்ணினாலுமே நான் பைத்தியக்காரத்தனமாக தான் பண்ணுறேன், நான் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து நான் வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காற்று கருப்பு கலையை வந்து சொல்லுவான். அவன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறன்றதை வந்து ஒத்துக்கிறாள், இவரால் வந்து ஏன் ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாரு, பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாரு, கோமாளித்தனம் பண்ணுறாரு, மக்கள்கிட்ட போய் சேர்றாரு. அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற அந்த ஒரு மிதப்பும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து. நான் கூட நினச்சேன், ஒரு மனுஷன் வந்து இந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்க முடியுமா, ஸோ இந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் எந்த இடத்துக்கு வந்து ஆனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் எதாவது வந்து போட்டிருந்தாங்க. இவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டாங்க. ஒரு அளவு தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு அளவு தான். ஒரு சில இடங்கள் அதை வந்து லைட்டாக உடச்சி விட்டுணும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க அப்படின்றப்ப நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதுங்க, கொஞ்சம் முன்ன இந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரியுது, பட் மக்கள் ரசிக்கிறாங்களே, ஸோ அந்த மக்கள் ரசிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு உடச்சிட்டு போனால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு ஹீரோவை டீக்ரேட் பண்ணுறது, நிறைய டேரக்டர்ஸை நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நடிகர்களை வந்து டீக்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லதாக எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய
அந்த ரீல்ஸ்லாம் வந்து பார்த்து ரியாக்ஷன் வீடியோ போட்டு அவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாரு, டாக்டராகவும் ஒரு பக்கம் முன்னேறாரு, இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. கண்டிப்பாக இவர் மாதிரியான ஆட்கள் வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சேனே தவிர, இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவங்களை வந்து டீக்ரேட் பண்ணுவார், இந்த அளவுக்கு வந்து பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து நினைக்கல. நேற்று கூட வந்து கலாட்டா சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து போயிருந்தார். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து இவரை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருந்த அந்த விஷயத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஒத்துக்கணும், நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு திறமை இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு திறமை வேணும். இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் முன்னாடி அந்த நடிக்கிறதுக்கு ஒரு திறமை வந்து வேணும். யாரானாலும் வந்து எடுத்தோடனே ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியாது. பட் என்ன அப்படின்னா, அதை வந்து நீங்கள் கோமாளித்தனமாக பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறீங்கன்றத வந்து ஒத்துக்கணும். அப்படின்றத விட நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கோமாளித்தனமாக பண்ணுறேன், என்னுடைய கோமாளித்தனத்தை ரசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும். உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த கோமாளித்தனம், பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாவே கூட வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு கோபம் கூட வந்து வரலாம். நீங்கள் எல்லாருமே வந்து தெருக்கூத்து பார்த்துருப்பீங்க. தெருக்கூத்தில் பப்புன்னு ஒரு கேரக்டர் இருப்பார். ஸோ அந்த பப்புன்ற கேரக்டரு அவர் வந்து பேசக்கூடிய விதங்கள், அவருடைய அந்த உடல் பாவனைகள், அவர் போட்டு வர யூனிஃபார்மு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னியாக இருக்கும். அதை வந்து ரசிக்கிறாங்க. தான் கோமாளித்தனம் பண்ணுறோம், நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து பேசி அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறார்ல. ஏன் வந்து அதை வந்து உங்களால் வந்து ஒத்துக்க முடியல? நீங்கள் மக்களை வந்து சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அந்த ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை வந்து உள்ளுக்குள்ளே பெரிய ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஹீரோன்னு நினச்சாலுமே நீங்கள் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறேன், மக்கள் என்னை ரசிக்கிறாங்க, அந்த ரசிக்கக்கூடிய மக்களுக்காக நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த பல பிரச்சனைகள் வந்து இருக்காது. இதற்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி யாரால் வைக்க முடியும் அப்படின்னா இவரால் தான் முடியும். அழகாக வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஒரு இன்டர்வியூவோ போனோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னை விட நல்லவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் நடிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, கலைத்துறையில் சிறந்த ஆட்கள் இருக்காங்க, நான் தான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மிதப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். அதேமாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்து தயவு செஞ்சு ஒரு சில இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது இப்போதைய சூழ்நிலையில் இவருக்கு வந்து நல்லதொரு விஷயம். ஏதோ சினிமாவில் வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சி நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இவருக்கு வந்து ரோல்லாம் வந்து கொடுத்து இவரை வந்து ஆக்ட்லாம் வந்து பண்ண வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸில் போட்டு அது போட்டு இது போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைகளை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னவளோ பண்ணுறாங்க, யாரும் வந்து ட்ரெண்ட் ஆகிறது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல, அந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து நல்லா பயன்படுத்தணும்ல. அந்த கிடைச்ச வாய்ப்பால் நம்மளுக்கு நாமளே வந்து பேக் ஃபயரை வந்து உருவாக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இப்போ நான் இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ உழைக்கிறேன், ஒரு மாதம் ஒரு 10,000 என்னையை விட்டுருங்க. ஒரு ரோடு வாட்டில் ஒரு காய்கறி விற்கிறாங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து மாதம் பூரா விற்றா கூட அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு நாளைக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 300 400 வந்து லாபம் வருதுன்னு வச்சுக்கலாம். 300 லாபம் வருது, 300 400 லாபம் வருது அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோ வரப்போகுது? ஒரு 10 நாளைக்குனா கூட ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒரு 7,000 8,000 வந்து கையில் வந்து நிற்கிற மாதிரி தான் வந்திருக்கும். அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களும் வந்து உழைக்கிறாங்க. ஒரு 10,000 சம்பாதிக்கிறாலும், ஒரு 3,000 சம்பாதிக்கிறாலும், ஒரு 7,000 8,000 சம்பாதிக்கிறாலும் கஷ்டப்படுறாங்க. தாங்க அந்த காசு ஒரு ரூபாய்க்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து உள்ளுக்குள்ளே கதறி அழுதுட்டு குடும்பத்துக்காகவும் ஒரு வேளை சோத்துக்காக ஹஸ்பண்ட் இல்லாமல் வயசான மூதாட்டிகள் வந்து சாலை ஓரத்தில் உட்காந்து கீரை விற்கிறது, காய்கறி விற்கிறது. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் அந்த தாத்தாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பையில் வந்து சாக்லேட் போட்டு மிட்டாய் போட்டு ரோடாக போயிட்டு விற்கிறது. இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. அவங்களுடைய அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்கிறதுக்கு கூட வந்து இடம் இல்லை, ஆள் இல்லை, கேட்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்கிறதுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்காத இடத்துல உங்களுக்கு வந்து எத்தனை வாய்ப்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. உங்களை எத்தனை பேர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உங்களை வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கமெண்டு ஒரு காமெடி பதிவு போட்டதுனால தான் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணுமே தவிர அதை வச்சு மற்றவங்களை டீக்ரேட் பண்ணி உங்களுடைய பேரை நீங்களே டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஏதோ போடுறதுன்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ போட்டேன் அப்படின்றாலும் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.